இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தண்ணீரை குறித்ததான வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஜலத்தையும் சமுத்திரத்தையும் நதியையும் ஆறுகளையும் கிணற்றையும் அந்த தண்ணீர் மத்தியில நடந்த சம்பவங்களையும் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே மறுபடியுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்துக்கு வருவோம். இங்கும் நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். இங்க ஒரு குளத்து தண்ணிக்கு நம்ம வருகிறோம். ஆற்று தண்ணி, கடல் தண்ணி, எல்லா தண்ணீருக்கு நடுவுலையும் கர்த்தர் என்னென்ன சம்பவங்களை நம்மோடு கூட பேசினார் என்று சொல்லி தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறது பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அங்க அதுக்கு 5 மண்டபம் இருந்துச்சு. அங்க குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான அநேக வியாதிக்காரர் படுத்திருக்காங்க. தண்ணி எப்போ கலங்கோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு ஒரு தேவதூதன் வருவாரு, தண்ணீரை கலக்கி விடுவாரு. அவர் கலக்கி விட்ட உடனே முதல்ல யாரு போய் உள்ள போய் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 38 வருஷம் வியாதியா ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷனை இயேசு பார்க்கிறார். கிட்ட வந்து அவனை பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு இந்த தண்ணீரின் அனுபவம், இந்த பெதஸ்தா குளத்தின் அனுபவம் நம்மை சுகத்துக்கு நேராக அழைக்கிறது. ஒருவேளை நீங்க யாராவது ஏதாவது ஒரு பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய வசனம் பேசப்படும் பொழுதே, உங்களுடைய காதுகளில் விழும்போதே இந்த விசுவாசம் பெருகட்டும். என்ன விசுவாசம் கேட்கறதுனால வரும் என்று சொல்லி ரோமர் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பும் போது அது மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இன்னைக்கு சுகத்தை பற்றி ஆண்டவர் பேசுறாரா? இன்னைக்கு பெதஸ்தா குலத்தின் அனுபவத்தை பேசுறாரா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் காத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கவிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வியாதியா இருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன ஆண்டவரே, இதுல வந்து எதுக்கு படுத்துட்டு இருக்கேன்? சுகமாகணும்னு தானே இந்த பெதஸ்தா குளத்து பக்கத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே அவர் கேட்டிருப்பாரு. ஆனா அவர் வந்து சில காரணங்களை சொல்றாரு. தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன குளத்துல கொண்டு விடுறதுக்கு ஒருத்தர் இல்ல, நான் போய் இறங்குறதுக்குள்ள வேறொருவன் முந்தி இறங்கி விடுறான், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், இப்படி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு, ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த ரொம்ப நாள் வாய்ப்பே இல்லாத இடத்துல தேங்கிட்டீங்களா? வருத்தப்பட்டுட்டீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் உங்கள் அண்டையில வருகிறார். வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். நீ முதல்ல ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ முதல்ல சுகமானன்னு விரும்புறியா? ஏன்னா சில நேரம் சில இடத்துல தேங்கிட்டோம் அப்படின்னா, சில இடத்துல ரொம்ப காலம் தங்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகி போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு மாற்றத்தை நம்ம மனசு கூட எதிர்பார்க்காது. அதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். சரி, இப்படிதான், இது இப்படி வந்துட்டா இனிமே இப்படிதான், இதுக்கு ஒரு முடிவு வராது, இதுக்கு ஒரு தீர்வுலாம் இருக்காது, இது நம்ம காலம் இப்படிதான், நமக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் செட் ஆயிரும் பாருங்க. அந்த மைண்ட் செட்டை ஆண்டவர் இயேசு உடைக்கிறார். இப்ப யாரோடலாம் மைண்ட் எல்லாம் அப்படி செட் ஆகி போய் இருக்குது. நம்ம வந்து சூழ்நிலையை பார்த்து இனிமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல செட் ஆயிட்டோம், நம்ம வந்து அதுல வந்து நிலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆண்டவர் வந்து நீ இதுல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா சில இதை பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டமான விஷயமாயிருது. அப்பதான் அவன் சொல்றான், ஏதோ காரணங்கள்லாம் சொல்றான். அது மாதிரிதான் நம்மளும், ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி, ஆண்டவரே. நிறைய நேரம் பிள்ளைகள்கிட்ட கேட்டா, நீ படிக்கணும்னு முதல்ல விரும்புறியா அப்படிங்க. நீ எனக்கு படிக்கணும்னு நினைச்சா உறவினர்கள் வந்துடுறாங்க, ஊருக்கு போக வேண்டியது வந்துருது, எனக்கு காய்ச்சல் வந்துருது, எனக்கு தலைவலி வந்துருது, இப்படி எதையெல்லாமோ நம்ம சொல்றவங்களா இருப்போம். அப்படி சொன்னாலும் அவங்கள ஆண்டவர் பக்கத்துல வருகிறார். இன்னும் அவர் நெருங்கி வந்து எலும்பு, படுக்கையை எடுத்துட்டு போ, சரி உனக்கு ஒரு புதிய விஷயத்த நான் சரி, நீ தண்ணிக்குள்ள இறங்கி சுகமானோன்னே இல்லை, நீ தண்ணி பக்கத்துல வந்துட்ட,
நானும் உன் பக்கத்துல வந்துட்டேன், ஆகவே நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஒரு ஒரு 38 வருஷ வியாதியிலிருந்து ஒரு விடுதலைய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நொடி பொழுதுக்குள்ள அவர் கொடுத்து அவனை தூக்கி விடுகிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இப்பவும் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது முடக்கப்பட்டு நிக்கிறோமா, தேங்கி போயிட்டோமா? முடக்கப்பட்ட ஒரு அனுபவம். அவன் என்ன வியாதின்னு இதுல எழுதப்படல. ஒருவேளை இதுக்கு முந்தி அதுல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சில பேர் குருடரா இருக்காங்க, சப்பானிகளா இருக்காங்க, சூமின உறுப்பு, ஒருவேளை வெளியே உள்ள உறுப்புகள்ல சேதம் அடைஞ்சிருந்தானா, இல்ல உள்ள உறுப்புகள் எதுவும் பழுதடைஞ்சு போயிருந்துச்சா, என்ன காரியத்தினால அவன் அந்த 38 வருஷம் வியாதியிலே இருந்தான்னு தெரியாது. ஆனா நீ உன்னோட பிரச்சனை என்னவா இருக்கட்டும், நான் வந்துட்டேன்ல உன்னை குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை சுகமாக்குறத நம்ம பார்க்க முடியும். ஆனா சுகமாக்குனதுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ணும்போது, நீ இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்வார். பாருங்க 5வது அதிகாரத்துல 14வது வசனம். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், இந்த பாரு நீ சுகமாயிட்ட, ஆனா அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 38 வருஷம் தேங்கி கிடந்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு பாவமா இருந்திருக்குல்ல, இனி பாவம் செய்யாத ஆண்டவர் முதல்ல சுகமாக்கிடுறாரு. அவருடைய மனதுருக்கத்தையும் அவருடைய இருதயத்தையும் பாருங்களேன். முதல்ல நீ சரியாயிட்டு வான்னு சொல்லல. 38 வருஷம் நீ என்ன பாவம் பண்ணி இந்த நிலைமையில இருக்கங்கிறதெல்லாம் அவர் சொல்லல. முதல்ல நீ சரியான இடத்துல அவன் இருக்கிறான். சுகமாக்கப்பட வேண்டிய அந்த தண்ணீர் ஓரத்துல அவன் இருக்கிறான். அங்க ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சோ நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா? உங்களுடைய ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல நானா ஒண்ணு செய்ய முடியல, ஆனா அந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பி நிக்கிறீங்களா? அந்த இடத்துக்குள்ள நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்யறார். ஆனா இன்னொரு விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்றார், அதிக கேடு வராதபடிக்கு. சுகமாயிட்டேன்னு சொல்லி நீ போயிட்டு திரும்பியும் அதே பழைய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறார், இருந்துராத. அப்போ உன்னுடைய கேடு ரொம்ப அதிகமா போயிரும். அதனால இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி இயேசுடைய சந்திப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவனால இவ்வளோ பெரிய விடுதலைய 38 வருஷம் நடக்க முடியாம அந்த தண்ணி பக்கத்துல போய் கீழே தண்ணிக்குள்ள இறங்க முடியல, அந்த நிலைமையில தானே இருந்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கின பிறகு எப்படி துணிஞ்சு மறுபடியும் பாவம் செய்ய முடியும்? அதே போலதான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவன் ஏதோ மிகப்பெரிய விடுதலையை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் சுகமாக முடியாதுங்கிற இடத்துல ஒருவேளை சுகத்தை தந்திருப்பாரு. நீங்க மறுபடி பழைய பாவத்தை பற்றி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோடு கூட பேசுகிறார். அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. இனியும் உன்னுடைய பழைய பழக்க வழக்கங்கள்ல நீ சிக்கிறாத, இனியும் அந்த பழைய நிலைமைக்கு நீ போயிடாத, கவனமா இரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்துல நமக்கு நேராக கடந்து வருகிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்துல எப்பேற்பட்ட தேக்கத்துல முடக்கத்துல இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். விடுவித்த ஆண்டவரை பற்றி கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள, அவரோடு இணைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து பயணிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின அனுபவத்திற்காக நன்றி அப்பா. ஒருவேளை ஆண்டவரே, யாராவது தொழில் முடக்கப்பட்ட நிலைமையில அல்லது உடம்புல பலவீனத்தை நிமித்தமா கை கால்களோ ஏதோ அவயவங்களோ உறுப்புகள் செயல்படாத முடக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்கன்னா, அந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க அந்த இடத்துக்குள்ள நீங்க வர்றீங்கப்பா. அவங்க இருக்கிற நிலைமைக்குள்ள, அவங்களால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற இடத்துக்குள்ள நீங்க செயல்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரமே தொடுகிறதற்காக நன்றி, உங்க கரமே விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ளும்படியான கிருபைகளை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீண்ட கால பிரச்சனையிலிருந்து, நீண்ட கால போராட்டத்திலிருந்து, நீண்ட கால வழக்குகள்ல இருந்து ஆண்டவரே, நீண்ட கால சுகவீனத்திலிருந்து நீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய விடுதலையின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய ஜீவன் இறங்குகிறதற்காய் நன்றி. இந்த பெதஸ்தா குலத்தின் அனுபவம் இன்னைக்கு இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறுகிறதற்காய் நன்றி. நீர் இவர்களை சந்திக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை